ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் கஃபே. என்னோட நேம் அஸ்ஃபா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆக்ட் ட்ரேட் யூனியன். இந்த ட்ரேட் யூனியன் ஆக்டை பற்றின ஒரு சில கேஸ் நான் முன்னாடியே ஷேர் பண்ணிட்டேன். ஆஸ் வெல் அஸ் இந்த ஆக்டை பற்றி நான் இங்கிலீஷ்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது, யூ கேன் கோ த்ரூ இட். ட்ரேட் யூனியன் ஆக்ட் பற்றி ரொம்ப சிம்பிளாக நம்ம இதில் பார்த்துடலாம். ட்ரேட் யூனியன் ஆக்டோட இயர் 1926. இதோடைய பேஸ் என்னென்னா, எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் மேனேஜ்மெண்ட் அல்லது ஓனர்ஸ் அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போகிறதுக்கு இவங்களுக்கு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ் தேவைப்படுது. ஆக்சுவலாக இண்டிவிஜுவலாக ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, ஒரு ஒர்க்கிங் ஹவர்ஸில் ஒரு சேஞ்ச் தேவைப்படுது அப்படின்னா இண்டிவிஜுவலாக ஒரு எம்ப்ளாய் போனால் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் லேட்டராக அவங்க ஹைலைட் பண்ணி தான் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ட்ரேட் யூனியன்கிற ஒரு செப்பரேட்டாக ஒரு ஆக்டை ஃபார்ம் பண்ணாங்க. இது 1926 தான் இந்த ஆக்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ இருந்த மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரீஸ் எல்லா இடத்துலையுமே ட்ரேட் யூனியன் இருந்திருக்கு. இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் லைக் ஐடி கம்பெனிஸ் இதெல்லாம் வந்த பிறகு தான் ட்ரேட் யூனியன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஸ்டில் இண்டஸ்ட்ரீஸ், மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் எல்லா இடத்துலையுமே ட்ரேட் யூனியன் இருக்குது. ட்ரேட் யூனியன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு மினிமம் எத்தனை பேர் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தா, ஒரு 7 பேர் இருந்தாலே ட்ரேட் யூனியன் ஃபார்ம் பண்ணிடலாம். அப்போது ஒரு 10,000 பேர் வேலை செய்கிற இடத்துல ஒரு ட்ரேட் யூனியன் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், 7 பேர் மட்டும் போயிட்டு ட்ரேட் யூனியன் ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. மினிமம் 7 மெம்பர்ஸ் இருந்தால் தான் ட்ரேட் யூனியன் ஃபார்ம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கம்பெனியில் ஒரு 20 பேர் தான் வேலை செய்கிறாங்க. மொத்தமாக 20 பேர் தான். ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் கீழே வருது. நான் ட்ரேட் யூனியன் ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ஃபார்ம் பண்ணலாம். ஒரு 7 பேர் வச்சு நான் ஃபஸ்ட்டு இந்த ட்ரேட் யூனியன் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். ஸோ மினிமம் 7 மெம்பர்ஸ். பட் இதுவே என்னோட கம்பெனியில் ஒரு 2000 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. இந்த மாதிரி டைம்லையும் நான் ஒரு 7 பேர் வச்சு யூனியன் ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இந்த இடத்துல ஸ்லாப் லிமிட் எப்படி வருதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க. உங்களோட இண்டஸ்ட்ரியில் ஒரு 500 பேர் வேலை செஞ்சுட்ருக்காங்க. இந்த 500 பேர் இருக்க இடத்துலையும் ட்ரேட் யூனியன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 7 பேர் போதுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ட்ரேட் யூனியன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மினிமம் க்ரைட்டீரியா 7 பேர் தான். அது ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரீஸ் தான். பட் இதுவே ஒரு குறிப்பிட்ட எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த்துக்கு மேலே போகும்போது மினிமம் 2 கேட்டகரியாக பிரியுது. 10% ஆர் 100 ஒர்க்மேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் உங்கள் ஃபேக்ட்ரியில் 500 பேர் இருக்காங்க. இப்போது இதில் எத்தனை பேர் சேர்ந்தால் உங்களால் ட்ரேட் யூனியன் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு பார்த்தா, ஒன்று 100 ஒர்க்மேன் அல்லது அதுக்கும் மினிமமாக ஏதாவது பண்ண முடியுமா பார்த்தா எஸ், 500 பேரில் 10%, 50 மெம்பர்ஸ் இருந்தாலே ட்ரேட் யூனியன் ஸ்டார்ட் பண்ண முடியும். 600 மெம்பர்ஸ்னால் 60 மெம்பர்ஸ் இருந்தால் ட்ரேட் யூனியன் ஸ்டார்ட் பண்ண முடியும். இதே 1000 எம்ப்ளாயிஸ் மேலே இருக்க 2000 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதில் 10% பார்த்தோன்னா 200 ஒர்க்மேன். இந்த இடத்துல 10% வேலை தேவை கிடையாது, வெறும் 100 ஒர்க்மேன் இருந்தாலே போதும். அது 10% ஆர் 100 ஒர்க்மேன் விச் எவர் இஸ் லெஸ். சரிங்களா? ஸோ இந்த க்ரைட்டீரியாவில் தான் ஒர்க் ஆகும். ஸோ ஒன்ஸ் அகேன் இந்த எக்ஸாம்பிள் திருப்பி சொல்கிறேன். 500 லேபர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல 2 க்ரைட்டீரியா எடுத்து பார்த்தோம்னா, ஒன்று 100 ஒர்க்மேன் இருக்கணும் அல்லது 50ங்கிறது ரொம்ப லெஸ்ஸு. ஸோ 50 மெம்பர்ஸ் இருந்தாலே ட்ரேட் யூனியன் ஸ்டார்ட் பண்ணலாம். இதே 600னா அதில் 10% 60 ஒர்க்மேன், ஒன்று 60 அல்லது 100. இதில் எது லெஸ்ஸு? 60 மெம்பர்ஸ் இருந்தாலே ட்ரேட் யூனியன் ஸ்டார்ட் பண்ணலாம். இதே மாதிரி தான். இதுவே 1000க்கு மேலே போகுது, 2000 3000 இருக்கும் போது ஓகே 3000 இருக்குது, அதில் 10% 300 அல்லது 100 மினிமம் ஒர்க்மேனாக பார்த்தா 100 மினிமம் ஒர்க்மேன் இருந்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் 100 மினிமம் ஒர்க்மேன் இருந்தாலே போதும். 1000க்கு மேலே போகிற இடத்துல எல்லாமே 100 மினிமம் ஒர்க்மேன் இருந்தாலே ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். 1000 எம்ப்ளாயீஸ் அதனுடைய ஸ்ட்ரென்த்துக்கு கம்மியாக இருக்கக்கூடிய இதில் மினிமம் 10% ஒர்க் அவுட் ஆகும். இந்த ரேஞ்ச் வேல்யூஸ் இருக்கும்போது தான் ஒரு ட்ரேட் யூனியன் அவங்களால ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அதே மாதிரி 18 இயர்ஸ்க்கு கம்மியாக இருக்கவங்களால ட்ரேட் யூனியனுக்குள்ளே உள்ள வர முடியாது. 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க ட்ரேட் யூனியனுக்குள்ளே வரலாம். தட் ஒன்ட் பி அன் இஷ்யூ. அதே நேரத்தில் ஆஃபீஸ் பேரர் பொசிஷனுக்கு கம்பல்சரி ஒர்க்கிங் எம்ப்ளாயி தான் இருக்கணும்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. சம்திங் இப்போ ஒரு ட்ரேட் யூனியன் ஸ்டார்ட் பண்ணால் ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோ இல்லை ஏதாவது ஒரு லோக்கல் பார்ட்டியோட சப்போர்ட் மூலம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய பர்சனுக்கு கூட இந்த ஆஃபீஸ் பேரர் பொசிஷனுக்கு எடுத்துக்கலாம். தே கேன் ஏபிள் டு ஒர்க் அண்ட் தேர் ரிட்டர்ன்ஸ் எவ்ரி December 31st அவங்க ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி ஆகணும். அது செக்ஷன் 28ல் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபைன். ட்ரேட் யூனியனோட பெரிய ப்ளஸ் என்னென்னா கலெக்டிவ் பார்கெனிங்கிற கான்செப்டே ட்ரேட் யூனியனில் தான் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்ப்ளாயிஸ்லாம் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே இப்போ எனக்கு சம்பளம் 1000 ரூபா போயிட்டுருக்கு. விலைவாசிலாம் ஏறிடுச்சு. ஸோ நாங்கள் 1100 நம்ம சேலரி ஏற்றுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அப்போது ட்ரேட் யூனியன் மூலமாக நம்ம இந்த சேலரி இன்க்ரீஸ் நம்ம கொண்டு போகலாம். மேனேஜர் இல்லை எங்களால் ஏற்றுக்க முடியாது, 1100ங்கிறது கிட்டத்தட்ட 10% ஆயிருக்கு, என்னால் கொடுக்க முடியாது அப்படிங்கிற அவங்க சொல்கிறாங்கன்னா ஒன்ஸ் அகேன் நம்ம ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுக்கும்போது அவங்க கலெக்டிவ் பார்கெனிங் கூப்பிடுவாங்க. ஸ்ட்ரைக்லாம் போக வேண்டாம்,
ஃபஸ்ட்டு பேச்சுவார்த்தைக்கு வாங்க. நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்க? 10% கேட்குறீங்க. 10% எங்களால் கொடுக்க முடியாது. 1100 வாங்குறது கொடுக்க முடியாது. வேணால் 1050 பிளான் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உட்காந்து ஒரு பேச்சுவார்த்தை போது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் கலெக்டிவ் பார்கெனிங்கா. கலெக்டிவாக தே கேன் ஏபிள் டு பார்கென். என்னால் இவ்வளோ தர முடியும், உங்களால் இவ்வளோ ஏற்றுக்க முடியுமா, இந்த மாதிரி வந்து தே வில் சிட் அண்ட் ஸ்பீக். இந்த கலெக்டிவ் பார்கெனிங் தான் டிஸ்பியூட்ஸை தடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் லெவலில் கொண்டு போவாங்க. இதுக்கப்புறம் சப்போஸ் இந்த கலெக்டிவ் பார்கெனிங்கில் ஒர்க் அவுட் ஆகலனா தான் வேறு லெவல் கிரீவன்ஸஸ், செட்டில்மெண்ட்டு, ஆர்பிட்ரேஷன், அட்ஜுடிகேஷனு, இந்த செட்டில்மெண்ட் அத்தாரிட்டி, ஒர்க்ஸ் கமிட்டி, கன்சல்டேஷன் ஆஃபீஸர், இது எல்லாமே வரும். சரிங்களா? இது எல்லாமே நம்ம ஐடியா ஆக்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா அந்த ஐடியா ஆக்டுக்கான லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா யூ கேன் கெட் அ கிளியர் ஐடியா. ஸோ இது இப்படி பிரியும். பட் ட்ரேட் யூனியனில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயங்களை வந்து சுமூகம் முடிக்கிறது, அதாவது எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயி ரிலேஷன் வந்து ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த கலெக்டிவ் பார்கெனிங் மூலமாக ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். பிகாஸ் அவங்களுக்கு சாதமாக அவங்களுக்கு சப்போர்ட்டாக நம்ம கொஞ்சம் லெவல் ஆஃப் திங் வந்து வி கேன் ஏபிள் டு கிவ். ஆஸ் வெல் இதில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ கலெக்டிவ் பார்கெனிங் தான் ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக ட்ரேட் யூனியனில் இருக்கக்கூடியது. தென் ட்ரேட் யூனியனில் இருக்கக்கூடிய பெனால்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா, அது ரிஜிஸ்டர் ப்ராப்பராக சப்மிட் பண்ணனா ஒரு ஃபைன்ஸ் இருக்கும். அண்ட் தென் ஏதோ ஃபால்ஸ் என்ட்ரி, ஏதாவது ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டை எது மாதிரி பண்ணாலும் ஒரு சில ஃபைன்ஸ் இருக்கும். இதில் வந்து செக்ஷன் 31 அண்ட் 32 வந்து டீட்டெயிலாக இருக்கும். யூ கேன் ஹேவ் அ லுக் ஆன் தட். இதுதான் ட்ரேட் யூனியன் பற்றின ரொம்ப ஷார்ட் நோட்ஸாக. ஆஸ் வெல் அஸ் ட்ரேட் யூனியனை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் தேவைப்படும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட நேமு, அவங்களோட ஆக்குபேஷனு, அண்ட் தென் அட்ரஸ் ஆஃப் த மெம்பர், அவங்களோட பிளேஸ் ஆஃப் ஒர்க், இது எல்லாமே தேவைப்படும். அண்ட் தென் அந்த கன்சர்னோட ஹெட் ஆஃபீஸ். அதுக்கப்புறம் ஒவ்வொரு எம்ப்ளாயி யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண கொடுக்குறாங்களோ அவங்களோட வயசு, அவங்களோட அட்ரஸ்ஸு, அவங்க என்னவா இருக்காங்க, இது எல்லாமே வந்து கிளியராக டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். இது ட்ரேட் யூனியன் ரெஜிஸ்டர் பண்ணும் போது இவங்க கொடுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ். இதுதான் ட்ரேட் யூனியன் பற்றின ஒரு சில ஃபியூ ஃபேக்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கிவ் அ லைக் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். டூ சப்ஸ்கிரைப். வேறு ஏதாவது டாபிக், வேறு ஏதாவது ஆக்ட் ரிலேட்டட் டீட்டெயிலாக இருக்கணும்னா ஜஸ்ட் ட்ராப் இன் த கமெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.